ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மீதியான இட்லி வச்சு ஒரு 10 நிமிஷத்துல பண்ற மாதிரியான சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மசாலா நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல பாதி வெங்காயம், அது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதையும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா 5-6 கருவேப்பிலை இலை, அதையும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு உருளைக்கிழங்கு, அதை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். கூடவே மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லை காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். கடைசியா தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் இன்னைக்கு வந்து காலையில பண்ண இட்லியிலேருந்து 4 எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக உதிர்த்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா உதிர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இது வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த சைஸ்க்கு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு மொத்தத்தில் 16 பீஸ் கிட்ட கிடைக்கும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. குறைவான சூடில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நம்ம வந்து உருட்டணும். கொஞ்சம் பெருசாக நம்ம பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்மளோட விருப்பம். நமக்கு வந்து பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கலாம், சின்னதாக பண்ணால் இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை வந்து சில நேரம் எண்ணெய் குடிக்கும், அப்புறமா வந்து பிரிஞ்சும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த சூடு வந்து இருக்கணும். நல்லா எல்லா பக்கத்தையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட இட்லி பாப்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அது வந்து சூடாக இருக்கும்போது வெளியே அந்த லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சும்மா ஒரு வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். நமக்கு வந்து மீதியான இட்லி வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.